செல்ஃபாக ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணலாம் நம்ம யூடியூப்பில் பார்த்தா எல்லாமே அடுத்தவங்க பண்ணி விடுற மாதிரி தான் இருக்கும், இல்லைனா கையே வலிக்கும். அப்படி இருக்கும்போது ட்ரெண்டிங் ஹேர் ஸ்டைல்னு யூடியூப்பில் போட்டாலே அதிகமாக வியூஸ் கொடுத்த இந்த ஹேர் ஸ்டைல், இது மாதிரியான ஒரு 2 ஹேர் ஸ்டைல் தான் நான் சூஸ் பண்ணி இன்றைக்கி உங்களுக்கு பண்ணி காட்டியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஹேர் ஸ்டைல் பார்க்கலாம். அந்த ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்கும்ன்ட்டு நான் சைடில் பிக் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஹேரில் நல்லா சீரம் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா சிக்கு எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஹேர் ஸ்டைல் வந்து நீட்டாக டக்குன்னு நம்ம முடிச்சிடலாம். ஃப்ரண்ட்டில் இருக்கிற நீங்கள் எல்லா முடியுமே ஃப்ரண்ட்டில் போட்டுக்கோங்க. காதுக்கு மேலே ஒரு 4 கை விரலை வச்சோன்னா அந்த அளவுக்கு மட்டும் தான் நம்ம கேப் விட போகிறோம். ஏன்னா ஃபுல்லாக பின்னோம் அப்படின்னா அது நல்லா இருக்காது. ஸோ கொஞ்சம் ஸ்டைலிங் பண்ணுறதுக்கும் முடி விட்டுருங்க. ஃப்ரண்ட்டில் இது மாதிரி முடி விட்டுட்டு பின்னாடி வந்து ஏதாவது கிளிப் போட்டு வந்து செக்யூர் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து முடி டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு சூப்பரான பியூட்டிஃபுல் ஹேர் ஸ்டைல் அதை வந்து நான் சைடில் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணுன்னா இந்த ஃப்ரண்ட்டில் இந்த 2 புருவும் ஜாயின் பண்ணுற இடத்துக்கு நேராக கொஞ்சமாக முடி எடுக்கிறோம். அதை வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் 3 கால் ஜடை மாதிரி பின்னிட்டு இங்கே வருதுல்ல, ஸோ இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா முடி சைட்லேருந்து எடுத்துகிட்டு அந்த முடியோட ஜாயின் பண்ணிடணும். அப்புறம் இந்த சைட் கொஞ்சம் முடி எடுத்து அடுத்த பின்னல் பின்னும் போதே நம்ம இதோட ஜாயின் பண்ணிடணும். ஓகேவா? பட் ஒன் திங் என்னென்னா எதுவும் சிக்கு இல்லாமல் பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு முடியை தூக்கி பின்னாடி போடும்போது பார்க்க வந்து நல்லாயிருக்கும். விட்டுருங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் நார்மலாக பின்ன வேண்டியதான். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஹேர் ஸ்டைல். ஸோ நம்மளே இதை வந்து பண்ணிக்கிற மாதிரி ஈஸியாக இருக்கும். ஓகேவா? முடிஞ்சது. இதை வந்து அப்படியே எடுத்து அப்படியே நம்ம பின்னாடி வச்சு குஷி கிளிப் வந்து போட்டுற போகிறோம். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இது வந்து வைரல் ஹேர் ஸ்டைல். ஆக்சுவலாக சும்மா முடி விட்டுருங்க. முடி விட்டிங்கன்னா பார்க்க நல்லாயிருக்கும். ஹேர் ஸ்டைல் நம்பர் 2. இந்த ஹேர் ஸ்டைல் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதை நீங்கள் வந்து வீட்டில் ஒரு 2 டைம்ஸ் ட்ரை பண்ணாலே உங்களுக்கு ஈஸியாக வர ஆரம்பிச்சிடும். சேம் தான். எந்த ஹேர் ஸ்டைலுக்குனாலும் சிக்கு இல்லாமல் நீட்டாக இருக்கணும். என் முடி வந்து ரொம்ப ஃப்ரிஸியாக இருக்கும். அதனால நான் கொஞ்சமாக சீரம் அப்ளை பண்ணிக்கிட்டேன். எப்பவும் போல் கொஞ்சமாக பார்ட்டிஷன் எடுத்து 2வது பார்ட்டிஷனோட முடிச்சு தான் போட போகிறோம். ரொம்ப சிம்பிள். அந்த முடிச்சை போட்டு அந்த எடுத்தோம்ல அந்த முடி எடுத்து நாங்கள் வாயில் பிடிச்சிக்கோங்க. செகண்ட் நம்ம எடுக்கிறோம்ல அதையும் அதே மாதிரி அதோடு சேர்ந்து முடிச்சு போடணும். எது மாதிரி முடிச்சு போடணும் நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. நான் வந்து லெஃப்ட் ஹேண்டு, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் இந்த ஹேர் ஸ்டைலை. அடுத்து 3வது எடுக்கும்போதுமே அதே மாதிரி செஞ்சிடணும். இது மாதிரி நீங்கள் ஒவ்வொரு லேயராக எடுத்து அந்த இடத்துல முடிச்சு மாதிரி போட்டு லைட்டாக நாட் பண்ணி அதை டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து நீட்டாக அந்த இடத்துல பார்க்க கொஞ்சம் ரெகுலர் ஹேர் ஸ்டைலை விட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ வந்து அந்த இடத்துல நம்ம ஒரு குஷி கிளிப்பை வச்சு நீட்டாக செக்யூர் பண்ணிட்டோம் அப்படின்னா பார்க்க நீட்டாக இருக்கும். இது வந்து ஃப்ரண்ட்டில் ரொம்ப முடி வந்து சுருட்டையாக இருக்குது, முடி அடங்கவே மாட்டிக்குது, ஆனால் எனக்கு டிஃப்ரெண்ட்டாக ஹேர் ஸ்டைல் பண்ண ஆசை இருக்குது அப்படின்றவங்க கண்டிப்பாக இந்த ஹேர் ஸ்டைல் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா என் முடி அந்தளவுக்கு மோசமாக தான் இருக்கும். இந்த ஹேர் ஸ்டைல் பண்ணிவிட்டு ஆஃப்டர் தட் எனக்கு பார்க்கவே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஆக்சுவலாக இந்த ஹேர் ஸ்டைல் வந்து ரொம்ப ஈஸி தான். நீங்கள் பார்க்குறப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியும், பட் வந்து ரொம்ப ஈஸி. ஓகேவா? இது கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள்.